அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ 2026 விஜயுடைய வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, தாவேகா வெர்சஸ் திமுக தான். அதே நேரம் ஒரு பர்சனாக சொல்லணும் அப்படின்னா, விஜய் வெர்சஸ் உதயநிதி தான். என்னன்னா, இப்போ ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தாலும், கட்சியின் தலைவராக இருந்தாலும், அவருடைய உடல்நிலையை குறித்து நிறைய செய்திகள்லாம் வருது. அதுக்கு அடுத்து உங்களுக்கு தெரியும், திமுக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு குடும்ப கட்சி தான். கருணாநிதிக்கு அடுத்து ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி, அதுக்கு அடுத்து இன்பநிதி அப்படின்னு அது ஏற்கனவே முடிவு பண்ணப்பட்ட ஒன்று தான். அப்போ ஸ்டாலினுக்கு அடுத்து அந்த இடத்துக்கு வரப்போகிறது உதயநிதி தான். அப்படிங்கிறதுனால 2026 தேர்தலில் உதயநிதியை தான் இவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ண போறாங்க. 2026 தேர்தலில் தாவேகாவுடைய எதிரி திமுக அப்படின்னா, அப்போ விஜயுடைய டார்கெட் வந்து உதயநிதியா தானே இருக்க முடியும். அதுக்கடுத்து அவங்களும் அங்கே உதயநிதியை முன்னிறுத்தி தானே விஜயை காலி பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அவர் மீது வந்து இப்போ இவங்க தாக்குதல் நடத்துறதுங்கிறது தானே அவங்களுடைய அரசியல் வியூகமா இருக்க முடியும். அதைத்தான் இன்னைக்கு பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.